இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.17 7th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்க. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கான எக்ஸோடைய மதிப்பு, ஒய்யோடைய மதிப்பு, இசட்டோடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 2:2 மேட்ரிக்ஸ். பாருங்கள், நிரலும் 2 தான் இருக்குது, நிறையும் 2 தான் இருக்குது. சேம் இந்த பக்கம் பாருங்கள், நிரல் 2 இருக்குது, நிறை 2 இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்கான எக்ஸின் மதிப்பு, ஒய்யின் மதிப்பு, இசட்டின் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் அங்கே இருக்கா பாருங்கள், 2வது நிறையில் முதல் நிரலில் எக்ஸ் இருக்குது. சேம் அதே போல் இந்த அணியில் பாருங்கள், 2வது நிறையில் முதல் நிரலில் என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ எக்ஸின் மதிப்பு 3. சேம் பாருங்கள். அடுத்து ஒய்யோட மதிப்பு, ஒய் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. சேம் முதல் நிறையில் முதல் நிரலாகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 12. இப்போ ஒய்யின் மதிப்பு 12. சேம் இசட்டின் மதிப்பு பாருங்கள், முதல் நிறையில் 2வது நிரலில் இருக்குது. சேம் இங்கேயும் முதல் நிறையில் 2வது நிரலில் 3 இருக்குது. அப்போது இசட்டின் மதிப்பு 3. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதணும்னா 2 பக்கம் அணி வந்து சமமாக இருக்கணும். சரிங்களா? 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கணும், இல்லை 2x2 மேட்ரிக்ஸ். சேம் இந்த பக்கம் என்ன அணி இருக்கோ அதே மோட்டில் அங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுத முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள். இப்போ செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு இங்கே சேம் 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் 5 + z இருக்குது, 2x × y இருக்குது, இங்கே 6, 2, 5, 8 இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து எழுத முடியாது. ஆனால் இந்த 2 பக்கம் இருக்க அணியை வந்து சமப்படுத்தி இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது. இதனா ஒரு மதிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னொரு மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நம்ம எடுக்க முடியாது. அடுத்து இங்கே பாருங்கள், 5 + z இருக்குது. ஸோ இங்கே ஒரு மதிப்பு இருக்கிறதுனால அதை வச்சு நம்மளால் இசட்டோடைய மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த பக்கம் வாங்க, 2வது நிறையில் முதல் நிரல் எடுக்கிறோம். சேம் அதே போல் இந்த பக்கமும் வந்து 2வது நிறையில் முதல் நிரல் எடுக்க போகிறோம். என்ன இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அங்கே என்ன மதிப்பு இருக்குது அப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? கிரியேட்டிவ் கொஷின் இருந்தாலும் சேம் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இப்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற 5 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா? அப்போ z = 5 - 5ன்னு வரும். கழிச்சு என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ ஜட்டோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 0. இப்போ நமக்கு ஒரு மதிப்பு கிடச்சிருச்சு. இப்போ இந்த மதிப்பை வச்சு அடுத்தடுத்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் நிற என்ன இருக்குது, 6 இருக்குது. எடுத்துக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 6. அப்போ என்ன வரும் நமக்கு, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற எக்ஸு ஒன்று எக்ஸை கொண்டு போகணும், அப்படின்னா ஒய்யை கொண்டு போகணும். ஏதாவது ஒரு மதிப்பு எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற எக்ஸு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். அப்போ ஒய் = 6 - xன்னு வரும். சரிங்களா? இது அப்படி இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். நம்ம சமன்பாடு 1 எடுத்துப்போம். அடுத்து இங்கே எக்ஸ் × ஒய்ன்னு இருக்கா. சேம் இந்த பக்கம் வந்து இங்கே 8ன்னு இருக்குது. இந்த டைம் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ் × ஒய் = 8. ஏன் சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம எடுத்துக்க சமன்பாடு 1, 2 வந்து இது 1வது சமன்பாடு, 2வது சமன்பாடு. இது நமக்கு ஒய் = 6 - x. அப்போது ஒய்யோடைய மதிப்பு 6 - xன்றது. இப்போ இந்த ஒய்யின் மதிப்பு வந்து சமன்பாடு 2ல் ஒய்யில் பிரதிநிதி செய்யலாமா? அப்போது சமன்பாடு 1ஐ சமன்பாடு 2ல் பிரதியீடு செய்ய, இல்லை பிரதியிட. 1 போட்டு ரவுண்ட் பண்ணால் அந்த ரவுண்டுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா சமன்பாடு. 2 போட்டு ரவுண்ட் பண்ணால் இந்த ரவுண்டுக்கான மீனிங் சமன்பாடுன்றது. சரிங்களா? தனியாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது எக்ஸ் × ஒய் = 8. ஒய்யோட மதிப்பு இப்போ பிரதியீடு செய்யலாமா? அப்படின்னா ஒரு எக்ஸு × 6 - x = 8. இங்கே இருக்கிறது ஒய்யோட மதிப்பு மட்டும்தான் மாறி இருக்குது. இப்படி பண்ணியிருக்கோம். எடுத்து இப்போ எக்ஸை உள்ளே கொண்டு போயிருக்கலாமா? எக்ஸ் × 6 6xன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு
எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் 8. இப்போ இங்கே ப்ளஸ் 8 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 8 மாறுமா? அப்போ என்னவாகும்? 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 8 ஈக்குவல் 0. இது இப்போ ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இங்கே அடுத்து ப்ளஸ் 6x அடுத்து மைனஸ் 8 ஈக்குவல் 0. பாருங்கள், ஸ்கொயர் பவர் 1 அடுத்து மாறிலி உறுப்பு. சரிங்களா? இப்போ இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸால் பெருக்கலாமா? மைனஸால் பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும். அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் 6x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 8 ஈக்குவல் 0. வந்து பெருக்குனாலும் வகுத்தாலும் 0 தான், சேம் அதே மதிப்பு தான், குறி மாறாது. இப்போ நமக்கு எப்படி இருக்குது? காரணி மெத்தடில் இருக்குது. காரணிப்படுத்துவோமா? இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது தான் அர்த்தம். 1 × 8 என்ன வரும்? 8. எப்பவுமே முன்னாடி என்ன நம்ம மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை கொண்டு போய் கடைசியாக இருக்க மாறிலி உறுப்பு கூட பெருக்கினதுக்கு அப்புறம் தான் எடுத்து எழுதணும் மதிப்பை. சரிங்களா? அடுத்து மைனஸ் 6. இப்போது பெருக்குனா நமக்கு 8 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 6 வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? 4 × 2 போடலாமா? 4 2 பெருக்குனா 8, 4 4 கூட்டினா 6, ஆனால் மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 4 × மைனஸ் 2 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 4 × 2 8 மைனஸ் 4 மைனஸ் 2 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும்போது மைனஸ் 6 வந்துடுச்சா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழே இங்கே ஒரு எக்ஸ் வரும், இங்கே ஒரு எக்ஸ் வரும். இங்கே என்ன மதிப்பு இருக்கும் அது பிரிச்சும் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ இங்கே என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 4 × எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0 வரும். தனித்தனியாக பிரித்து எழுதும் போது எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0. மைனஸ் 4 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் 4. அடுத்து மைனஸ் 2 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2. எக்ஸுக்கான மதிப்பு நமக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 2 மதிப்பையும் தனித்தனியாக பிரதியீடு செய்ய போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் 4. 4 சமன்பாடு 1 பிரதியீடு செய்வோமா? 1 பிரதியீடு. 1வது சமன்பாடு என்ன? y இஸ் ஈக்குவல் 6 மைனஸ் எக்ஸ். y இஸ் ஈக்குவல் 6 மைனஸ் எக்ஸுடைய மதிப்பு என்ன? 4. 6 மைனஸ் 4 கழிச்சா என்ன வரும்? 2. அதே போல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 சமன்பாடு 1 பிரதியிட. ஃபுல்லாக எடுத்து எழுதியவங்க பிரதியிடன்ட்டு என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் 6 மைனஸ் எக்ஸு. இப்போ y இஸ் ஈக்குவல் 6 மைனஸ் எக்ஸுக்கு பதில் வந்து 2 கொடுத்தோம்னா 6 மைனஸ் 2. இப்போ y இஸ் ஈக்குவல் கழிச்சா என்ன வரும்? 4. அப்போ எக்ஸோடைய மதிப்பு 4ன்னா ஒய்யோடைய மதிப்பு 2. அதே ஒய்யோடைய மதிப்பு 2ன்னா எக்ஸோடைய மதிப்பு 4. அப்போ தீர்வுகளுக்கு என்னவா இருக்கும்? இப்போது எக்ஸு ஒய் இசட்டுடைய 3 மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தீர்வுகள் எடுத்து எழுதிக்கலாமா? தீர்வுகள்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை ஃபைனலாக முடிவு அப்படின்னு எடுத்து எழுதிட்டாலும் சரி. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸோடைய மதிப்பு 4, ஒய்யோடைய மதிப்பு 2, இசட்டோடைய மதிப்பு 0. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்டின் மதிப்பு 0. சரிங்களா? இசட்டுக்கு மதிப்பு 1 தான் இருக்குது. அதே போல் இன்னொரு மதிப்பு பாருங்கள், எக்ஸோடைய மதிப்பு 2ன்னும் போது ஒய்யோடைய மதிப்பு 4, சேம் இசட்டோடைய மதிப்பு 0. இந்த 2 தீர்வுமே எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைனலாக. சரிங்களா? அடுத்த பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன். இப்போ சேம் இங்கே நம்ம கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, மேட்ரிக்ஸ் டைம் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஈவன் பண்ணி நேராக எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 9. இது சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் நேருக்கு 5 இருக்குது. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 7. இது சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போங்க பாருங்கள்,
இப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸுடைய மதிப்பு, ஒய்யுடைய மதிப்பு, இசட்டுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த சமன்பாடு 2 இருக்குது பார்த்தீங்களா? சமன்பாடு 2 வந்து 1ல் பிரதியீடு செய்ய போகிறோம். 2 1ல் பிரதியீடு செஞ்சாலும் சரி, இல்லை 3 1ல் பிரதியீடு செஞ்சாலும் சரி, 2வது சமன்பாடை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். 3வது சமன்பாடை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? பெருசாக இந்த வித்தியாசம் இருக்காது. என்ன பண்ணலாம், சமன்பாடு 3ஐ 1ல் பிரதியிட. சரிங்களா? ஏன்னா ஒய் இசட் நேராகவே இருக்குது. ஸோ நேராக போட முடியும் அப்படின்றதுக்காக தோடு எடுத்திருக்கேன். இல்லாத உறுப்பு தான் நமக்கு 0x அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன ஒரு சமன்பாடு 3ஐ 1ல் பிரதியீடு செய்யும் போது இந்த ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் இதோட மதிப்பு என்ன இருக்குது, 7 இருக்கா, அந்த மதிப்பை இதுக்கு பதில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 9. இந்த ஒய் ப்ளஸ் இசட்டுடைய மதிப்பு என்ன, 7. பிரதியீடு செய்யலாமா, எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் 9. இப்போ ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 9 மைனஸ் 7. இப்போ கழிச்சா என்ன வரும், 2. இப்போ எக்ஸின் மதிப்பு 2. சரிங்களா? இப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸின் மதிப்பு பார்த்திங்கன்னா சமன்பாடு 2ல் பிரதியீடு செய்யலாமா, இன்னும் எக்ஸ் ப்ளஸ் இசட் தான் இருக்குது. இப்போ எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்தோம்னா இசட்டுடைய மதிப்பு அடிச்சிடும். இப்போ எக்ஸின் மதிப்பை சமன்பாடு 2ல் பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு என்ன, எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 5. எக்ஸின் மதிப்பு 2. இப்போ 2 ப்ளஸ் இசட் ஈக்குவல் 5. இந்த ப்ளஸ் 2 ஈக்குவல் இந்த போச்சுன்னா மைனஸாக மாறுமா. இப்போ இசட் ஈக்குவல் 5 மைனஸ் 2 கழிச்சா என்ன வரும், நமக்கு இசட்டுடைய மதிப்பு 3. இப்போ இசட்டுக்கு எக்ஸும் இருக்குது, ஒய்யின் மதிப்பு மட்டும்தான் நமக்கு தேவை. என்ன பண்ணலாம், ஒய்யின் மதிப்பு மட்டும் தேவைன்னா ஒன்று எக்ஸுடைய மதிப்பு இருக்குது, இசட்டுடைய மதிப்பும் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 1ல் பிரதிட்டாலும் சரி, இல்லை இசட்டுடைய மதிப்பு மட்டும் வச்சு 3ல் பிரதிட்டாலும் சரி, ஆன்சர் 1 தான் கிடைக்கும். என்ன பண்ணலாம், இசட்டின் மதிப்பை 3ல் பிரதியிட. 3வது சமன்பாடு என்ன, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 7. அப்போது ஒய் ப்ளஸ் இசட்டுடைய மதிப்பு என்ன, 3 ஈக்குவல் 7. ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் 7 மைனஸ் 3 கழிச்சா என்ன வரும், 4. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் மதிப்பு 4. மறக்காமல் ஆன்சர் வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, டியூஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் 1வது சமன்பாட்டில் பிரதியீடு செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக கொடுக்குறேன், ஏன்னா 1 போட்டால் போதும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் 9ன்னு வரும். எக்ஸோட மதிப்பு என்ன, 2 ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் அட்டுடைய மதிப்பு 3 ஈக்குவல் 9. 2 3 கூட்டினா 5. இப்போ ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் 9. ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். ஒய் இஸ் ஈக்குவல் 9 மைனஸ் 5ன்னு வரும். கழிச்சா என்ன கிடைக்கும், 4. சேம் எப்படி போட்டாலும் ஒய்யின் மதிப்பு 4 தான் வரும். ஃபைனலாக தீர்வுகள் இல்லை முடிவுன்னு எடுத்து எழுதிட்டாலும் சரி, எழுதிட்டு ஆன்சராக முடிஞ்சால் பிளாக்கில் கொடுத்துருங்க. எக்ஸோடைய மதிப்பு என்ன, 2. ஒய்யின் மதிப்பு என்ன, 4. இசட்டின் மதிப்பு என்ன, 3. சரிங்களா?